குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். எவரை மறவேனும் குருவை மறவேன், எவரானை மறவேனும் குருவானை மறவேன். குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். மயானக்காளியின் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரம் பழங்கால ஓலைச்சுவடியில் இருந்தது. இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னால், எதிரிகளை அழிக்கக்கூடியது, உங்களை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை அழிக்கும் வல்லமை பெற்ற ஒரு மந்திரம்னு சொல்லலாம். பொதுவாக காளியின் மீது பல கருத்துக்கள் இருக்கும். அகோரமானவள், பிணந்தின்னி, மயானத்துக்குரியவள் என்று பல கருத்துக்கள் இருக்கும். ஆனால் காளி என்பவள் ஞானத்திற்குரிய தெய்வம், ஞான தேவதை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் மனதில் தோன்றும் அளவிற்கு உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் மகாகாளி. இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய முறை, இந்த மந்திரத்தை வீட்டுக்குள்ளே சொல்லக்கூடாது. வீட்டிற்குள்ள அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. வெட்ட வெளியிலோ அல்லது தோட்டத்திலோ அல்லது பூஜை அறை வீட்டை விட்டு வெளியே தனியாக இருக்கிறது, அங்கே ஒரு காளி உபாசகராக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். திசைக்கட்டு தெரிஞ்சவங்களும் உடற்கட்டு தெரிஞ்சவங்களும் அதை போட்டுக்கிட்டு சொல்லலாம். அப்படி தெரியாதவங்க உக்கிரமான தெய்வத்தின் கோயிலிருந்து திருநீர் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா, அந்த திருநீரை தன்னை சுற்றி அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டே போட்டுட்டு அதற்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரத்தை கூறும் முன் ஒரு பிள்ளையார் பிடிக்க வேண்டும். அது எப்படின்னா, மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, திருநீர், எலுமிச்சை சாறு, ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதோட சாறு முழுசாக எடுத்து ஒரு பிள்ளையார் போல் பிடிச்சு வச்சுக்கணும். அதற்கு மல்லிகைப்பூ அல்லது செவ்வரளி சாற்ற வேண்டும். இந்த பூஜையை ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல சாணத்தை தெளிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா கோமியத்தை தெளிச்சுக்கணும். ஒரு டைல்ஸ் போட்ட ரூமாக இருந்தால் சாணம் தெளிக்க முடியாது, அதனால் கோமியத்தை தெளிச்சுக்கலாம். தெளித்து அந்த சுத்தமான இடத்துல குங்குமத்தால் கீழ் நோக்கிய முக்கோணம் போட வேணும். குங்குமத்தில் கீழ் நோக்கிய முக்கோணமாக போட்டு நடுவில் க்ளீம் என்று எழுதணும். க்ளீம்னு எழுதணும். அதற்கு மூன்று புறமும் சுற்றி அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். 3 முக்கோணம் இருக்கும் இல்லையா, அந்த கார்னரில் அகல் விளக்கு ஏற்றணும். 3 அகல் விளக்காக இருக்கணும். நம்ம பூஜையை முடிக்கிற அளவுக்கு எரியக்கூடியதாக கொஞ்சம் பெரிய விளக்காக இருக்கணும். அந்த விளக்கில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி இருக்க வேண்டும். இலுப்பை எண்ணெய் விளக்கு சிவப்பு திரியாக இருந்தால் இன்னும் உத்தமம். சிவப்பு திரி இல்லைன்னா வெள்ளை திரி ஏற்றிக்கலாம். இதுவே நம்ம யாருக்கா ஸ்தம்பனம் பேதனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கருப்பு திரி ஏற்றிக்கலாம். நம்ம பூஜைக்கு தகுந்தாற் போல் திரி ஏற்றிக்கலாம். இருந்தாலும் சிகப்பு திரி ரொம்ப உத்தமம். அந்த க்ளீம்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதற்கு மேலே கருப்பு கம்பளி விரித்து அதன் மேல் நீங்கள் அமரணும். கீழ் நோக்கிய முக்கோணமாக வரைஞ்சிருக்கணும். அதில் கருப்பு கம்பளி விரித்து அதன் மேல் நீங்கள் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் செவ்வாடை அணிஞ்சிருக்கலாம். முக்கியமாக செவ்வரளி பூ தான் பயன்படுத்த வேண்டும். இந்த பூஜை முடியும் வரை செவ்வரளி பூ தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மந்திரத்தை அமாவாசை நாளில் ஆரம்பிக்கிறது உத்தமம். நீங்கள் செவ்வாடை அணிஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற ஆடை கூட அணிஞ்சிக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லும்போது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பயப்படக்கூடாது. இது முழுக்க ஞானத்தை தரக்கூடிய மந்திரம்தான். இருந்தாலும் இது மயான காளி மந்திரம். அதனால் பல ஆத்மாக்கள் நம்மளை சுற்றி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுவும் உங்களை நெருங்காது. முக்கியமாக பயப்படக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை மட்டுமே கூறினால் போதுமானது. ஆனால் ஒரு சின்ன விஷயம், இந்த மந்திரம் சித்தி ஆகக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு 28 நாட்கள் 29 நாட்கள் ஆகும்போதே சித்தி ஆகிடும். ஆனால் நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அதற்கப்புறம் தான் நல்லா பலன் தெரியும். இருந்தாலும் 28 29 நாட்கள்லேயே சித்தி ஆகக்கூடியது. அந்த சித்தி ஆகும்போது பூஜைகளையே உங்களை பண்ண விடாது. நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், உங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி உங்கள் பக்தி தான் பெருசாக இருக்கணும். என்ன நடந்தாலும் நீ இருக்க, நீ என்னை கைவிட மாட்ட, நீ தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை நீங்கள் இந்த காளி மேலே வச்சாகணும். இதற்கான படையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை விரித்து பச்சரிசி சாதம் விட்டு அந்த பச்சரிசி சாதத்தில் கருங்கோழி ரத்தத்தை பிசைஞ்சு வச்சிடணும். அந்த கழுத்தறுத்து அந்த கோழியையும் அப்படியே முழுசாக வச்சிடணும். இதுதான் படையல்.
இந்த படையலை நீங்கள் உங்கள் பூஜைகள்லாம் முடிந்த பிறகு கொண்டு போய் மயானத்தில் வச்சிடணும். இந்த மந்திரத்தை 108 தடவை சொன்னாலே போதுமானது. அந்த 108 தடவை சொல்லும் போதும் நீங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, குங்குமம் மஞ்சள்லாம் கலந்து, அந்த பிள்ளையார் மேலே செவ்வரளியை போட்டுக்கிட்டே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய குறிப்பிட்ட அளவு தான் 108. ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ சொல்லலாம். செவ்வரளி பூ போட்டுக்கொண்டே தான் சொல்லணும். கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. கண்ணை திறந்துக்கிட்டு செவ்வரளி பூ சாத்திக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சொல்லுங்கள். முதல் நாளும் கடைசி நாளும், அதாவது முதல் நாளும் 48வது நாளும் கருங்கோழி படையல் கொடுத்தா போதுமானது. மித்த நாட்களில் எலுமிச்சம்பழத்தை அவலில் பிசைஞ்சு, அதாவது ஒரு எலுமிச்சம்பழ சாதம் போல் வைத்து தான் வழிபட வேண்டும். வேறு எதுவும் வைக்கக்கூடாது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பல துர்தேவதைகளும் ஆன்மாக்களும் உங்களை சுற்றி வரும். அதுவே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை தரும். இதையெல்லாம் ஒரு மாயை. இதையை நம்பி நீங்கள் மந்திரத்தை நிறுத்திடக்கூடாது. காளியே சித்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் ஞானத்திற்கு தெரியும், ஒருவர் வந்தாலோ அல்லது ஒருவரை எதற்காக கேட்க வந்திருக்கிறாருங்கிறத நீங்களே உணரக்கூடிய ஒரு சக்தி வரும். அப்படி ஒரு நிலை வர்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடியது. பிளாக் மேஜிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களும் பயன்பெறட்டும். இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மயான சத்ரு சம்ஹார ரூபிணி அங் நங் நங் அங் மாகாளி வாவா மசான காளி பாவா சர்வமும் உன்வசம் பின் என் வசம் பட் பட் ஸ்வாகா. மிக நிதானமாக இந்த மந்திரத்தை கூறுங்கள். நல்ல பலன் தரக்கூடியது. மிகவும் பழமையான மந்திரம். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசகர்.